பேந்தரை இவங்க ஸ்கின் பண்ணிடுறாங்க. அந்த பேந்தரை ஸ்கின் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த பேந்தரோட ஹைட் வந்து 7 அடி 8 அங்குலம். ஆல்மோஸ்ட் ஒரு ஃபீமேல் டைகருக்கு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் அதுக்கு இருந்திருக்கு. ரஸ்தமும் வர்கீஸும் வராங்க. பார்த்தா அவங்களால அந்த டைகரை ஹண்ட் பண்ண முடியல. டைகர் ஆக்சுவலி இன்னொரு புல்லையும் வேட்டையாடிடுச்சு. பட் இவனுங்க வந்து நைட்டு ஃபுல்லாக விஜிலன்ஸ் இல்லைனால பாதியிலே வந்துட்டானுங்க. அது நைட்டுக்குள்ள அந்த புல்லை ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. ஸோ டொனால்ட் என்ன முடிவு போடுற, ரஸ்தம் நீ வந்து திருப்பி வெறுங்கையோட போகக்கூடாது, இன்னைக்கு நம்ம திருப்பி ஒரு புல்லை வாங்கி கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலர் புல்லை கட்டுறாங்க. அவங்க 2 பேருக்குமே பிடிக்கல. ஏன் அப்படின்னா வழக்கமா வந்து ஒரு ஹண்ட் பண்ணும்போது ப்ரௌன் கலர் புல்லை தான் கட்டுவாங்க. டைகர்ஸ் வந்து கலர் பிளைண்ட் தான், பட் இருந்தாலும் வந்து பிளாக்கும் ஒயிட்டும் கட்டினீங்கன்னா அது ஒரு மாதிரி டக்குன்னு அலாம ஆயிடும். பட் அவங்கள்ட்ட அன்னைக்கு ஒயிட் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒயிட் கலர் புல்லை கட்டுறானுங்க. நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்து அந்த டைகர் வந்து அந்த புல்லை கொண்டுருது. இவங்க எல்லாம் அந்த மேட்சின் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரஸ்தம் தான் சுடணும். ரஸ்தம் பதட்டத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னே அவரோட ஷோல்டர்ல வந்து டொனால்ட் தட்டுறாரு. சொல்றான்னு தட்டுறாரு. அப்ப 2 பேருமே டார்ச் ஒரே டைம் ஆன் பண்றாங்க. அப்ப இந்த டைகர் டக்குன்னு ஸ்டார்ட்ல அப்படியே பாக்குது. கொன்றுச்சு. புல்லை கொண்டுட்டு புல்லோட இன்டெஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் டக்குன்னு லைட் அடிக்கிறனால ரொம்ப இப்படி ஷாக்ல பாக்குது. அப்ப திருப்பி தட்டுறாரு. சுடுறான்னு சொன்னோன்னே டென்ஷன்ல வந்து அந்த டபுள் பேரல் .405/400 கன்னை வந்து சொல்றாரு. இது வந்து ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா 4500 நைட்ரோ புல்லட்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து எலிஃபென்ட் கில்லிங் கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கன்னு. இதுல ஆக்சுவலி ஒரு புல்லட் ஒரு சைட்ல இந்த டபுள் பேரல் சொல்லியிருக்கேன்ல, ஒரு புல்லட் ஒரு சைட்ல இருந்து போனாலே ரீகால் வந்து பயங்கர அதிகமா இருக்கும். இவர் அவசரத்தில் என்ன பண்ணாரு, டக்குன்னு வந்து ட்ரிகர் ரொம்ப ஃபாஸ்டா அமுத்திட்டாரு. 2 பேரலும் ஒரே டைம்ல ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ ரீகாயில் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அந்த ரீகாயில் இவர் ஷோல்டர்ல அடிச்சுட்டு பின்னாடி இருந்த டொனால்டு கிட்டே ஒரு ஷோல்டர் அடிச்சு பின்னாடி டொனால்டு ஆலே ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ரீகாயில் இருந்திருக்கு. ஸோ எனிவே அந்த புல்லட் வந்து டைகர்